Hi everyone, I'm Dr. Sugati Anandraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிசிஓடி இருக்கிறவங்க வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எதனால பிசிஓடி வருது அப்படின்னா வந்து மெயினா வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 8 to 9 hours வந்து உட்காந்துட்டே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எதுவுமே இல்லாம இருக்கும். இது வந்து ஒரு மெயின் ரீசன் உங்களுக்கு பிசிஓடி வர்றதுக்கு. நெக்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். நிறைய நீங்க ஜங்க் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா வந்து சுகரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். ப்ராப்பரா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாம புரோட்டீன் டயட் அந்த மாதிரி எடுத்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடியே பிசிஓடி வந்திருக்கலாம். இல்லைன்னா மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சடன் வெயிட் கெயின் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரகுலர் ஆயிருக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப பிசிஓடி இருக்கிறது தெரிய வரலாம். ஸோ எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிசிஓடி இருந்தாலும் இப்போ நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கன்செப்ஷனில் வந்து ப்ராப்ளம் வருது, வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து ரெகுலேட் பண்ணணும். நீங்கள் என்ன டயட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்றதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ 3 மீல்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு மீல் வந்து நீங்கள் நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸு வெஜிடபிள்ஸு அது மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க சுகரி ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாகவே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ப்ளஸ் நிறைய ஃபைபர்ஸும் வந்து உங்களோட லஞ்சில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டின்னர் முடிச்சுட்டு ஏதாவது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து டயட் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் கண்டிப்பாகவே வந்து 1 to 1.5 hours வந்து வாக்கிங் யோகா ஏன்னா எந்த ஃபார்மில் உங்களால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் சைக்கிள் வந்து எப்படி ரெகுலராக இருக்கா இரெகுலராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். உங்கள் சைக்கிள் வந்து இரெகுலராக இருக்குன்னா கண்டிப்பாகவே வந்து நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்டேஷன் பண்ணணும். உங்களுக்கு பேசிக்காக வந்து ஓவுலேஷன் நடக்குது. உங்களோட ஓவூட்டில் வந்து எத்தனை வந்து எக் இருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம். சில ஒபிஸ் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறப்போ உங்களோட ஓவுலேஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ மெயினாக வந்து பிசிஓடி இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து எக் க்ரோத் வந்து வரவே வராது. நம்ம பாலிகுலர் ஸ்டடி வந்து பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து குட்டி குட்டி எக்காவே இருக்கும். டே 10 பார்த்தாலும் சரி இல்ல 18th டே பார்த்தாலும் எக் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பாலிகல்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பிளஸ் உங்களோட பேசிக் பிளட் டெஸ்ட் வெயிட்டு இதெல்லாம் பொறுத்து நம்ம ஒரு ஃபார்ம்ல வந்து டெரைவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓவுலேஷன் இண்டக்ஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டே 2ல இருந்து டே 6 வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு எக் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்கேஸ் வந்து எக் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரல் டேப்லெட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டே 7 டே 8 வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட ஃபாலிகுலர் கவுண்ட் அதோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா ஃபாலிகல்ஸ் வந்து நல்லா வளரும் ஆனால் வந்து அது ரப்சர் ஆகாது. கரெக்டாக வந்து எக் வந்து உங்களுக்கு 14th or 15th டே ஒரு 18 to 20 mm இல்லைன்னா வந்து 20 to 22 mm இருக்கிறப்ப வந்து ஃபாலிகல்ஸ் வந்து ரப்சர் ஆகணும். அந்த மாதிரி ஃபாலிகல்ஸ் ரப்சர் ஆகாமல் இருக்கிற அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எக் ரப்சர் ஆகிறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் டே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அந்த டயத்தில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுப்போம். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இன் ஷார்ட் வந்து உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் ரிடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 5 to 10% உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் வரப்பே வந்து ஓவுலேஷன் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டயட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரிச்சம் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ப்ளஸ் நிறைய சுகர் ஐட்டம் வந்து கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களோட ஓமோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்குறப்போ கண்டிப்பாகவே வந்து எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிரும். அது கரெக்ட் டைம்ல ரப்சர் ஆயிரும். ஸோ அந்த டைத்தில் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ உங்களோட கன்செப்ஷன் சான்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ இன் ஷார்ட் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பிசிஓடி இருக்கவங்க வந்து எப்படி கன்சீவாக ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.